ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியிலேருந்து 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் கையிலேயே நல்லா பெசரி விட்டுருங்க. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் வந்து இதாக இருந்துச்சு, கல் போல், அதனால் நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து தக்காளியிலே புளிப்பு கொஞ்சம் இருக்கனால புளி வந்து கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, ஒரே ஒரு மிளகா எடுத்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க, கருவேப்பிலை போட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா உள்ளே போட்டு கொஞ்சம் வந்து அப்படியே எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நம்ம கரைச்சி வச்சுருப்போம். புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த புளி சக்கை, தக்காளியோட தோல் சக்கை எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து போட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி சாறு இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே போட்டுருங்க. பெருங்காயம் போட்டுருங்க. பெருங்காயம் போட்டதை நான் இதில் எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி அப்படியே வந்து ரசத்தை வந்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப மணமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கடாயில் போட்டு வதக்குறீங்க இல்லையா, மிளகு, ஜீரகம், பூண்டு, அதெல்லாம் வதக்கும் போதே ஸ்மெல் வந்து பயங்கரமாக ஸ்மெல் வரும். ரசம் கொதிக்கும் போதும் அப்படி தான், அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி ரசம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான வீடியோஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏடி மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.